بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وكل أمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உத்தம சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் இன்னும் எல்லா முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து இறைவனால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மாவினுடைய வணக்க வழிபாட்டை அதன் ஆரம்ப நேரத்திலேயே கலந்து கொண்டு முழுமையான நன்மையை பெற வேண்டும் என்கிற ஆவலோடு இறை இல்லத்திலே நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இறைவனால் நேர்வழி காட்டப்பட்டவர்களாக நாளை மறுமையிலே சுவனத்தை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர்களாக இந்த மார்க்கத்தை கடைபிடித்து நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு முஸ்லிம் என்கிற நிலையிலே வாழுகிற நம்மில் இன்றைக்கு அதிகமான மனிதர்கள் எதற்காக வேண்டி நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தை மறந்து இந்த உலகத்திற்காக தன்னுடைய செயல்களை அமைத்து கொண்டிருக்கிற நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழுகிற ஒரு முஸ்லிம் மறுமையிலே சுவனம் வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு முஸ்லிம் அவனுடைய உள்ளத்திலே எல்லா நேரத்திலேயும் நிறைந்திருக்க வேண்டிய ஒரு எண்ண ஓட்டம் என்னவென்றால் நாம் மறுமைக்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மறுமையை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மறுமையினுடைய துன்பங்களிலிருந்து நாம பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்காக வேண்டி இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலேயும் நீங்காமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு உலகத்திலே வாழுகிற இரண்டு சாரார்கள், ஒருவர்கள் நமக்கு இந்த உலகம்தான் இறுதி முடிவு என்று ஒரு சாரார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், யார் மறுமையை நம்பாமல் இருக்கிறார்களோ அவர்கள் கேட்கிறார்கள், ஐதா மித்னா வ குன்னா துராபன் வ இலாமன் இன்னா லமபூசூன், நாம் இந்த உலகத்திலே இறந்து போய் மக்கி மண்ணோடு எலும்புகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனதற்கு பிறகு நாம எழுப்பப்பட இருக்கிறோமா? நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு இல்லை. இன்ஹிய இல்லா ஹயாத்துன துன்யா நமூத்து வ நஹியா, இந்த உலகம் எப்படிப்பட்டது என்றால் நாம் இந்த உலகத்திலே வாழுகிறோம், மரணித்து போய் விடுகிறோம். ஒமா நஹ்னு பிமபூசின், நாம் இந்த உலகத்திலே இறந்ததற்கு பிறகு திரும்ப நாம எழுப்பப்பட மாட்டோம், திரும்ப நமக்கு ஒரு வாழ்வு கிடையாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு கூட்டம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், இன்னா அஹ்லஸ்னாஹும் பிஹாலிஸத்தின் திக்ரத்தார், நாம் அவர்களை தேர்வு செய்திருக்கிறோம் ஒரு தனித்துவமான ஒரு தன்மைக்காக. திக்ரத்தார், மறுமையினுடைய அந்த வாழ்வை நினைத்து வாழ்கிறார்கள், அதை நினைத்து செயல்படுகிறார்கள் என்கிற ஒரு தனித்துவமான ஒரு குணத்திற்காக வேண்டியே அவர்களை நாம் தேர்வு செய்திருக்கிறோம் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ஒருவர் இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்வு முடிந்து போய்விட்டது, நம்முடைய காலம் நம்மை அழித்துவிடும், அதற்கு பிறகு நமக்கு வாழ்வு இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இறைவன் மீது பொய்யை இட்டு கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் எப்படிப்பட்டவர்கள்? நாளை மறுமை வாழ்வு என்பது ஒன்று இருக்கிறது, அதற்காகத்தான் இறைவன் நம்மை தேர்வு செய்திருக்கிறான், அதற்காகத்தான் இந்த வாழ்வு என்று வாழக்கூடிய இந்த முஸ்லிம்களுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? அதை நினைத்துதான் இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நாளையும் கழித்துக் கொண்டிருக்கிறோமா? மறுமைக்காக வேண்டி நம்முடைய வாழ்வை நாம் திட்டமிட்டு சீர்படுத்திக் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பர்படியிலே ஏறிவிட்டார்கள் என்றால் தன்னுடைய சஹாபாக்களுக்கு மறுமை குறித்து அதிகமான எச்சரிக்கையை விடுத்தார்கள். நபி அவர்கள் மிம்பரிலே ஏறி நின்று விட்டால் நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், அலா சௌத்துஹு, அவருடைய சப்தங்கள் எல்லாம் உயர்ந்துவிடும், இஹ்மர்ர வஜ்ஹுஹு, அவருடைய முகங்கள் எல்லாம் சிவந்து போய்விடும், கஅன்னஹு முந்திருல் ஜைஷ், ஒரு படையை தயார்படுத்துகிற ஒரு தளபதியை போன்று நபி அவர்கள் மிம்பர் படியிலே நின்று தன்னுடைய சகோதரர்களை எச்சரிப்பார்கள், தன்னுடைய சஹாபாக்களை எச்சரிப்பார்கள். அந்த எச்சரிக்கையில் அதிகமாக மறுமையை பற்றிய சிந்தனையை ஊட்டுவார்கள். அவர்கள் அந்த மறுமை சிந்தனையை ஊட்டும் பொழுது சஹாபாக்கள் நினைப்பார்கள், இதோ இந்த காலையிலே நமக்கு மறுமை வந்துவிடுமோ அல்லது மாலையிலே மறுமை வந்துவிடுமோ என்று எச்சரிக்கை செய்கிற அளவிற்குத்தான் நபி அவர்கள் தன்னுடைய மிம்பர் படிகளை அமைத்துக் கொண்டார்கள். மிம்பரிலே நின்று கொண்டு தன்னுடைய சஹாபாக்களிடத்திலே சொல்வார்கள், அந்தர்த்துக்கு முன்னார், உங்களை நான் நரகத்தில் இருந்து எச்சரிக்கை செய்கிறேன், ஓ அந்தர்த்துக்கு முன்னார், உங்களை நான் நரகத்தில் இருந்து எச்சரிக்கை செய்கிறேன், ஓ அந்தர்த்துக்கு முன்னார், உங்களை நான் நரகத்தில் இருந்து எச்சரிக்கை செய்கிறேன் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அந்த சப்தம் கடை வீதியிலே நிற்கிற ஒரு மனிதர் செவியேற்கிற அளவிற்கு நபி அவருடைய இந்த எச்சரிக்கை இருக்கும். அவர்கள் சொல்லுகிற அந்த சப்தத்திலே அவருடைய மேனையில் இருந்து கிடக்கிற துண்டு கீழே விழும் என்று அந்த சஹாபாக்கள் பார்த்து அறிவிக்கிறார்கள். எப்படிப்பட்ட நிலையில் தன்னுடைய சஹாபாக்களை மறுமைக்காக வேண்டி தயார்படுத்தினார்கள். மறுமையை பற்றி அதிகமாக அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யும் பொழுதுதான் அந்த மனிதன் மறுமைக்காக வேண்டி தன்னை தயார்படுத்துவான், மறுமைக்காக வேண்டி தன்னுடைய நிலையை மாற்றுவான். இன்னைக்கு எப்படி இருக்கிறது? நாளைக்கு நாம் இந்த உலகத்திலே என்ன செய்ய வேண்டும், அடுத்த வாரம் என்ன செய்ய வேண்டும், அடுத்த மாதம் என்ன திட்டத்தை தீட்ட வேண்டும், நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்காக நாம் எப்படி நம்மை தயார்படுத்த வேண்டும் என்று ஒரு அடியான், ஒரு முஸ்லிம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அடுத்த நொடி மரணம் நமக்கு வந்துவிட்டால், அடுத்த நொடி நாம் மறுமையை சந்தித்து விட்டால் நம்முடைய தயாரிப்பு என்ன? நாம் எப்படி அல்லாஹ்வை போய் சந்திக்கிறது?
எப்படி மறுமையிலே வெற்றி அடைவது என்பதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட சிந்திக்காதவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நபி அவர்கள் ஒவ்வொரு ஜும்மாவுடைய மேடைகளிலேயும் அல் காஃப் என்று சொல்லுகிற 50வது அத்தியாயத்தை தன்னுடைய சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுவார்கள். பல சஹாபாக்கள் நபி அவர்கள் ஓதுகிற அந்த சப்தத்தை வைத்தே அந்த சூறாவை மரணம் செய்தார்கள். அப்படி ஏன் நபிகள் நாயகம் அந்த சூறாவை அதிகமாக ஜும்மாவுல ஓதுனாங்க? அதிலே மறுமை குறித்த அதிகமான செய்திகள் பேசப்படுகிறது. அந்த சூறாவுல மறுமை குறித்த எச்சரிக்கை நிறைந்திருக்கிறது. வஜாஅத் சக்ரத்துல் மௌத், அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக், நிச்சயமாக உறுதியாக அந்த மரணத்தினுடைய வேதனை வந்துவிட்டது. ذَلِكَ مَا كُنْتُ مِنْهُ تَحِيدٌ, எதிலிருந்து இந்த மனிதன் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறானோ அந்த மரணத்தினுடைய வேதனை உங்களை சந்தித்து விட்டது என்று அல்லாஹ் மரணத்தினுடைய வேதனை குறித்து அல்லாஹ் நமக்கு அதிலே எச்சரிக்கை செய்கிறான். அது மாதிரி அதிலே சூர் ஊதப்படும் அந்த நாள் தாலிக யௌமுல் வஈத், அதுதான் வாக்களிக்கப்பட்ட அந்த நாள் என்று அல்லாஹ் அதிலே சொல்லி காட்டுகிறான். வகஷஃப்னா அன்க கிதாக், அந்த நாளில் உன்னுடைய பார்வையிலிருந்து திரையை நீக்குவோம். ஃபபஸருக யௌம ஹதீத், பார்வை அந்த நாளில் மிக கூர்மையாக ஆகிவிடும். அந்த நாளிலே பார்க்க ஆரம்பித்து விடுவான். அந்த நாளில் மனிதன் எது சத்தியமோ அதை பார்ப்பான். இன்றைக்கு இந்த மனிதனுடைய பார்வையிலே திரைகள் பல வந்து மூடிக்கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய ஆசை, உலகத்தினுடைய மோகத்தினுடைய ஆசை, சொந்த பந்தங்களுடைய ஆசை, இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்கிற ஆசை, இப்படி ஆசைகளிலே அவன் என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய இறைவனை சந்திப்பதை மறந்து விடுகிறான், மறுமையை சந்திப்பதை மறந்து விடுகிறான். மறுமையினுடைய நிகழ்வுகளை எல்லாம் மறந்துவிட்டு உலகத்திற்காக வேண்டி செயல்படுகிற இந்த மனிதன் மறுமையை அடைந்து விட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், அவனுடைய பார்வையில் இருந்து திரையை நாம தூக்கி விடுவோம். அப்ப அவனுடைய பார்வை தெளிவாகிவிடும். எதற்காக இந்த நாள், எதற்காக இந்த உலகத்தினுடைய வாழ்வை முடித்துவிட்டு இந்த மறுமை நாளிலே வந்து நிற்கிறோம் என்பது அப்போது அவனுக்கு தெளிவாகிவிடும். பார்ப்பான். அந்த நாளில் அல்லாஹ் என்ன செய்வான்? இறங்கி வருவான். அந்த நாளிலே அல்லாஹ் வருகிற அந்த நாளில் அந்த நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். அல்லாஹ்வுக்கு முன்னாடி மலக்குமார்கள் அணிவகுத்து வருவார்கள். அந்த நாளை அவன் பார்க்கிற நேரத்தில் அவன் கேட்பான், கத்தம்து லி ஹயாத்தி, என்னுடைய இந்த வாழ்விற்காக நான் எதையாவது முற்படுத்தி இருக்க கூடாதா? அந்த நேரத்தில் நீ புலம்பி என்ன பிரயோஜனம் என்று அல்லாஹ் கேட்கிறான். பார்வைகள் எல்லாம் கூர்மையாகி நாம் எதற்காக இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் உன்னுடைய உள்ளத்துல வந்து அவன் சொல்லுவான், கத்தம்து லி ஹயாத்தி, இந்த என்னுடைய வாழ்வுக்காக நான் எதையாவது முற்படுத்தி இருக்க கூடாதா? உலகத்தில் நான் வாழும் பொழுது நான் என்ன செய்து விட்டேன்? நான் உலகத்திற்காகவே வாழ்ந்து விட்டேனே, மறுமையை மறந்து வாழ்ந்து விட்டேனே, நான் அல்லாஹுவை சந்திப்பேன் என்பதை மறந்து வாழ்ந்து விட்டேனே, எதையாவது நான் செஞ்சிருக்க கூடாதா என்று அந்த நாளில் பார்வைகள் கூர்மையாகும் பொழுது ஒருவன் சத்தமிடுவான், ஓலமிடுவான். அந்த நேரத்தில் எதையாவது அவன் சாதிக்க முடியுமா? அந்த நேரத்தில் ஏதாவது அவனுக்கு பலன் அளிக்குமா என்றால் எந்த பலனும் அவனுக்கு அளிக்காது. அந்த நாளைத்தான் இன்றைக்கு மனிதர்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாழ்வு எதற்காக படைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத நினைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கேட்கிறான், அஃபஹஸிப்தும் அன்னமா கலக்கனாக்கும் அபஸா, உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், திரும்ப என்னிடத்திலே வரமாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த படைப்பு வீணா படைக்கப்பட்ட படைப்பா? அல்லாஹ் வேலை இல்லாமல் இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்திருக்கிறானா? உங்களை வீணா படைச்சிருக்கிறானா?
நீங்க என்னிடத்தில் திரும்ப வரமாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படித்தானே இன்றைக்கு செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. ஏதோ அல்லாஹ் இந்த உலகத்திற்காகவே நம்மை படைத்தது போன்று, இந்த உலகத்திலே நம்முடைய குடும்பத்தை மேன்மைப்படுத்துவதற்காகவே படைத்ததை போன்று, உலகத்திலே தர்க்க ரீதியாக நாம் நம்முடைய வாதத்திறமை நிலைநாட்டுவதற்காகவே படைத்ததை போன்று, நம்முடைய அதிகாரத்தையும் செல்வதை பலத்தையும் மேன்மைப்படுத்துவதற்காகவே படைத்ததை போன்று இந்த மனிதன் இன்றைக்கு மறந்து உலகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அவன் நினைக்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறான், நீ இந்த உலகத்துல வீணா படைக்கப்பட்டிருக்கிறியா? என்னிடத்துல வரமாட்டியா? அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதற்கு நாம் நம்முடைய சிந்தனையை சீர்படுத்த வேண்டும். அல்லாஹ் நம்மளை சும்மா படைச்சிருக்கிறானா? காசு பணத்தை சேர்த்து வைத்துவிட்டு நம்முடைய சொந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கா அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று நாம சிந்திக்கணும். திரும்ப அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுறான், வஹுவல்லதி خلقكم في الارض ما في الارض جميعا هو الذي خلقكم ما في الارض جميعا. அல்லாஹ் இந்த உலகத்திலே இருக்கிற அத்தனையும் மனிதனுக்காக வேண்டி படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பேசுறான். அதற்கு பிறகு மனிதனை பற்றி பேசுகிறான். இந்த மனிதனை ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இந்த மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. மனிதனை வீணாக படைக்கல, அந்த மனிதனுக்காக வேண்டி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த மனிதனை படைத்தது, இந்த மனிதன் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும், என்னுடைய அப்தாக அவன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காகவே படைத்திருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய நிலை அப்படித்தான் இருக்கிறதா? அப்படித்தான் நாம் நம்முடைய சிந்தனையை நாம ஏற்படுத்திக் கொண்டு மறுமையை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு இறை பாதையில் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அமைத்திருக்கிறோமா? நாம சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அக்ஸிரு ஹாதிமில் லத்தாத், ஆசைகளை அடித்து நொறுக்கக்கூடியதை நீங்கள் அதிகமாக நினைவுபடுத்துங்கள். ஆசைகளை அடித்து நொறுக்குகிற ஒன்றை நீங்க அதிகமாக நினைங்க. ஆசைகளை அடித்து நொறுக்குகிற ஒன்றை அதிகமாக நினைவுறுங்கள். அல் மவுத், அதுதான் மரணம் என்றார்கள். அதுதான் மரணம். அந்த மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவுறுங்கள். உலகத்திலே நிரந்தரமாக நாம வாழ்வதற்காக அல்லாஹ் நம்மை படைக்கவில்லை. யாரும் இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழவில்லை. மரணத்தை நீங்கள் அடைவீர்கள். மரணம் உங்களை சந்திக்கும். அந்த மரணம் வரக்கூடிய நேரத்தில் நாம எந்த நிலையில் அல்லாஹுவை சந்திக்கிறது? அல்லாஹுவை மறந்த நிலையில், தொழுகை நிலைநாட்டாத நிலையில், புறம் பேசிக் கொண்டிருந்த நிலையில், அவதூறு சொல்லிக் கொண்டிருந்த நிலையில், பிறர் மீது கோபமும் வெறுப்பும் நாம கொண்டிருந்த அந்த நிலையில் நமக்கு மரணத்தை அல்லாஹ் தந்துவிட்டால் எந்த நிலையில் இறைவனை சந்திப்பது, எந்த நிலையிலே நாம் வெற்றி அடைவது என்பதை நாம் சிந்திக்க வேண்டாமா? அந்த மறுமையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு மனிதனும் அந்த நிலை ஏற்படும் பொழுது யா நப்சி யா நப்சி யா நப்சி, என்னுடைய நிலை இன்னைக்கு என்னவாகும் என்று தெரியலையே, இன்னைக்கு என்னுடைய நிலை என்ன, இன்னைக்கு என்னுடைய நிலை என்ன என்று கேட்கிறானே அந்த மனிதன், இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஏன் அடுத்தவன் நீ பார்க்கிற? அடுத்தவன் நல்லா இருக்கிறானா, அடுத்தவன் சரியா நடக்கிறானா, அடுத்தவன் சீரா இருக்கிறானா என்று பார்த்து உன்னுடைய வாழ்வை நீ நாசப்படுத்தாத. அந்த மறுமை அடைந்து விட்டால் என்னுடைய நிலை இன்னைக்கு என்ன? அப்ப நீ இந்த உலகத்தில் வாழும் பொழுது நான் எப்படி மறுமையிலே வெற்றி அடைவது? நான் எப்படி நல்லவனா இருக்கிறது? நான் எப்படி தொழுகையிலே சரியாக இருக்கிறது? நான் எப்படி என்னுடைய குணத்தை சீர்படுத்தி நான் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நடக்கிறதுன்னு சிந்திக்க வேண்டாமா? அந்த நிலை நமக்கு வரணும். வர வேண்டும் என்றால் மரணத்தை அதிகமாக நினைவு கூற வேண்டும். சஹாபாக்கள் நினைவு கூர்ந்தார்கள். மன்னகரைகளை கண்டால் கண்ணீர் சிந்தி அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவரிடத்திலே ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டது என்றால் அவருடைய முகங்களில் ஒரு மிகப்பெரிய பயம் அவருடைய முகங்களை ஆட்கொண்டு விடும். கவலை அவர்களை ஆட்கொண்டு விடும். நான் இன்னைக்கு என்ன நிலைமை? ஒரு மையத்தை பார்த்ததற்கு பிறகு கூட ஒரு முஸ்லிம் எந்த விதமான சலனமும் இல்லாமல், எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் அந்த மையத்து வீட்டிலே அவன் நடமாடுகிறான்.
அந்த மையத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் ரொம்ப வேகத்தோடு விறுவிறுப்போடு செய்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு ஏற்பாட்டையும் செய்கிறான். குளிப்பதற்கு என்ன வேண்டும், கஃனிடுவதற்கு என்ன வேண்டும், வந்திருப்பவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டுக்காரர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி அமைத்துக் கொள்வது, எத்தனை மணிக்கு அடக்கிறது, எப்படி சந்தாக்க தூக்கிட்டு போறது, கொண்டு வர்றது யாரு என்றெல்லாம் பரபரப்போடு செயல்படுகிற அந்த அடியான், அந்த முஸ்லிம் இந்த மையத்துடைய நிலையில் நாமும் நாளைக்கு இருப்போமே, நம்முடைய நிலை என்ன என்று சிந்தித்தானா? அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக சிந்திக்க சொன்னார்களே. மையத்தை கொண்டு போய் கபருக்கு அருகிலே வைத்துவிட்டு தன்னுடைய சஹாபாக்கள் சுற்றி இருக்க நபி அவர்கள் தன்னுடைய முகத்தை தொங்கவிட்டுக் கொண்டு தரையிலே கீறிக் கொண்டிருந்தார்கள். ஒரு குச்சியை வைத்து கீறிக் கொண்டிருக்கிறார்கள். நபியுடைய முகத்திலே மிகப்பெரிய கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தலையை தூக்கி கொண்டு சொன்னார்கள் தன்னுடைய சஹாபாக்களிடத்துல, என்னுடைய தோழர்களே, நீங்கள் இந்த கபருடைய வேதனை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். இந்த கபருடைய வேதனை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். இந்த கபருடைய வேதனை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கபர். இறைவா, இந்த கபருடைய வேதனை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த செய்திகளை எல்லாம் படிக்கிறோம். சஹாபாக்கள் அப்படி தன்னுடைய வாழ்வை மறுமைக்காக வேண்டி அமைத்திருந்தார்கள். இன்னைக்கு நாம் ஒரு மரணத்தை பார்த்ததற்கு பிறகு கூட நமக்கு மறுமையினுடைய சிந்தனை வரவில்லை. பெரும் துன்பத்தை பார்த்ததற்கு பிறகு கூட நமக்கு மறுமையினுடைய சிந்தனை வரல. நம்முடைய வீடுகளிலே உட்கார்ந்திருக்கிறோம், நமக்கு மறுமையினுடைய சிந்தனை இல்ல. வெள்ளிக்கிழமை ஜுமாவை முடித்துவிட்டு செல்கிறோம், நம்மிடத்துல மறுமையினுடைய சிந்தனை இல்ல. வியாபாரத்திலே மறுமை சிந்தனை இல்லை. குடும்ப வாழ்க்கையிலே மறுமை சிந்தனை இல்லை. நம்முடைய பிள்ளைகள் விஷயத்திலே, மனைவி விஷயத்துல, குடும்ப விஷயத்துல மறுமையினுடைய சிந்தனை இல்ல. அத்தனை சிந்தனைகளும் உலக ரீதியாகவே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அல்லாஹ் எப்படிப்பட்ட நிலையில நம்மை பார்ப்பான்? எப்படி நாம மறுமையை அடைய இருக்கிறோம்? அந்த நிலையில நாம எப்படி வெற்றி பெறுவது என்பதை நாம் சிந்திக்க வேண்டாமா? மறுமை நாளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அந்த மறுமை நாளில் இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும். யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்து. அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரணைக்காக இந்த மனிதர்களை இந்த பூமியில் தான் ஒன்று திரட்டுவான். அந்த பூமியை அப்படியே வேறு பூமியாக மாற்றுவான். சூரியன் அது தலைக்கு அருகாமையிலே நிற்கும். மிஸ்ல மைல், ஒரு குறைந்த ஒரு தூரத்துல, ஒரு மைல் அளவிற்கு அல்லாஹ் அந்த சூரியனை கொண்டு வந்து தலைக்கு பக்கத்தில் நிறுத்துவான. அந்த நாளில் எப்படி நம்முடைய விசாரணை இருக்கும்? நாம எப்படி அங்கே தப்பித்துக் கொள்வது? பலரும் வேர்வையிலே குளித்து அந்த வேர்வையிலேயே மூழ்குகிற அளவிற்கு அவருடைய பாவங்கள் அதிகரித்து போய்விடுமே. அந்த நாளில் எப்படி நாம வெற்றி பெறுவது? நரகத்திடத்திலே அல்லாஹ் கேட்பான், யௌம நகூலு ஹலிம் தலாதி. நரகமே, நீ நிரம்பி விட்டாயா என்று அல்லாஹ் கேட்பான். அப்ப நரகம் கேட்கும், ஃபதகூலு ஹல் மின் மஸீத். இன்னும் அதிகமாக இருக்கிறதா? நரகம் கேட்கும், இன்னும் அதிகமா இருக்குதா? இன்னும் மனிதர்கள் இருக்கிறார்களா என்னிடத்திலே கொண்டு வந்து கொட்டுவதற்கு, அவர்களை நான் வேதனைப்படுத்துவதற்கு, இந்த நெருப்பிலே போட்டு அவர்களை பொசுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவர்களை வாழவும் விடாமல் சாகவும் விடாமல் அவர்களை வேதனைப்படுத்துவதற்கு ஹல் மின் மஸீத். இன்னும் அதிகமா இருக்கிறாங்களா? இன்னும் அதிகமான பேர் இருக்கிறார்களா என்று நரகம் திரும்ப அல்லாஹ்விடத்தில் கேட்குமே. அந்த நரகத்தை விட்டும் நாம பயப்பட வேண்டாமா? அதை விட்டும் நாம் அச்சப்பட வேண்டாமா? எப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான ஒரு பேர் ஆபத்தை இந்த உலகத்திலே நாம் பொதுவோக்காக வாழ்ந்தால், கவனமில்லாமல் வாழ்ந்தால் நாம சந்திக்க இருக்கிறோம் என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்படித்தான் அந்த நரகத்தை பற்றியும் மறுமையை பற்றியும் அல்லாஹ் எச்சரிக்கிறான். இந்த உலகத்தில் ஏற்படுகிற எந்த பாதிப்பை போன்றும் மறுமையினுடைய பாதிப்பு இல்ல. அதைவிட மிக கோரமானது, மிக கடுமையானது அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடக்க இருக்கிறது. அப்ப அந்த நேரத்திலே நாம பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால், அந்த நேரத்திலே நாம நிம்மதி பெற்று நம்முடைய வாழ்வை சீர்படுத்தி இருந்தால் மட்டும்தான் அந்த நேரத்துல நம்மால நிம்மதியாக அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்க முடியும். எந்த விதமான சலனமும் இல்லாமல் நிக்க முடியும்.
அமைதியாக நிற்க முடியும். இல்லை என்றால் மிக பெரும் திடுக்கத்திற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கும் நாளை மறுமையிலே இந்த மனிதன் ஆளாகுவான். அந்த நாளை ஒவ்வொரு நேரத்திலேயும் நாம மனதில் நிறுத்த வேண்டும். அந்த நாளை ஒவ்வொரு நேரத்திலேயும் நம்முடைய சிந்தனையிலே ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு நம்முடைய நிலைகளை நாம சீர்படுத்தவில்லை என்றால் அந்த மறுமையினுடைய நிலை மிக மோசமானதாக இருக்கும். அந்த நேரத்துல அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வஹும் யஸ்தரிஹூன், அந்த நேரத்திலே மனிதர்கள் எல்லாம் அலறுவார்கள், அலறி துடித்து விட்டு சொல்வார்கள், ரப்பி ஹ்ரிஜ்னா, இறைவா எங்களை நீ வெளியேற்றி விடு. எதற்காக? நஅமல் சாலிஹன், நாங்கள் நல்லமல் செய்வதற்காக எங்களை வெளியேற்றி விடு. கைரல்லதி குன்னா நஅமலு, உலகத்திலே நாங்கள் வாழும் பொழுது எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தோமோ அந்த காரியம் அல்லாத நல் அமல்களை செய்வதற்காக இறைவா எங்களை வெளியேற்றிவிடு. அஹ்ரிஜ்னா, எங்களை நீ வெளியேற்றிவிடு, திரும்ப அனுப்பிவிடு. நாங்க நல்லமல் செஞ்சுட்டு வர்றோம். அந்த நல்லமல் எப்படிப்பட்டது? அது அல்ல, அது அல்லாத நல்லமல்கள் செய்கிறோம், எங்களை நீ வெளியேற்றிவிடு இறைவா என்று அவர்கள் அலறுவார்கள், கூப்பாடு போடுவார்கள். அது மறுமையினுடைய நிகழ்வு. எதற்காக அல்லாஹ் இத்தனை தெளிவாக நமக்கு இதை எச்சரிக்கிறான்? இவ்வளவு தெளிவாக ஏன் அல்லாஹ் நமக்கு அதை சொல்லித் தருகிறான்? இந்த அடியார்கள் இதன் மூலமாக படிப்பினை பெற்று நல்லவர்களாக மாற வேண்டும். தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் அவர்கள் நரகத்தினுடைய வேதனையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். மறுமையிலே நிம்மதி பெற்ற அடியார்களாக அவர்களுக்கு முன்னால போய் நிக்கணும். எந்த நிலையில நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி கூப்பாடு போடும் பொழுது அல்லாஹ் சொல்லி விடுவான், உனக்கு எந்த அவகாசமும் இன்றைக்கு தரப்படாது. உலகத்தில் வாழும் பொழுதுதான் உனக்கு என்ன நன்மை செய்வதற்கான அவகாசம். அங்கதான் உன்னால் நன்மை செய்ய முடியும். இங்கே வந்து உன்னால் எந்த நன்மையும் செய்ய முடியாது. அவலம் நுஅம்மிருக்கும் மா யதக்கரு ஃபீஹி மன் ததக்கர், உலகத்திலே படிப்பினை பெறக்கூடிய ஒரு அவகாசத்தை, ஒரு வாழ்நாளை உனக்கு நான் தரவில்லையா? என்னுடைய தூதர்கள் உன்னிடத்திலே வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்பான். கூப்பாடு போடுறிய, கத்திரிய, பெரும் கை சேதத்தை அழைத்துக் கொண்டு நான் நல்லமல் செய்து விடுவேன் என்று சொல்றிய, உனக்கு நான் உலகத்தில் வாழ்நாளை தரலையா? நீ உலகத்திலே 20 ஆண்டு 30 ஆண்டு 40 ஆண்டு 50 ஆண்டு என்று உன்னுடைய வாழ்நாள் உனக்கு தரப்படவில்லையா? உன்னுடைய தூதர்களிடத்திலே வரவில்லையா? இறை வேதம் உன்னிடத்திலே வரவில்லையா? அதனுடைய எச்சரிக்கையில் உனக்கு வரவில்லையா? மறுமை என்றால் என்ன? அதிலே என்ன நிகழ்வு நடக்கும்? யார் வெற்றி பெறுவார்கள்? யார் தோற்று போவார்கள்? என்ன செய்தால் மறுமையிலே வெற்றி கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், இறைவனுடைய அரசிலே ஒதுங்கிக் கொள்ளலாம் என்கிற எந்த எச்சரிக்கையும் உனக்கு வரலையா? உலகத்துல உலகம் உலகம் உலகம்னு நீ மண்டி கிடந்தாயே, அந்த உலகத்திற்காக வேண்டியே செயல்பட்டாயே, தீமையிலேயே மூழ்கி போனாயே, இங்க வந்து புலம்பலாமா? இங்க வந்து புலம்பினால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஓ அன்னால உத்திக்கிறா, இப்போது உனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அறிவு இதையாவது பலனளிக்குமா உனக்கு? இந்த நேரத்தில் நீ பயன்பெற முடியுமா? நீ பயன்பெற உன்னுடைய அறிவு எங்கே பயன்பெற்றிருக்க வேண்டும்? உன்னுடைய உலகத்தில் உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அந்த நாளிலே கூறக்கூடிய அந்த நிலை ஏற்படும். எனவே இவற்றையெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு, நம்மிடத்திலிருந்து பலர் சென்று விட்டார்கள், நாம் இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அல்லாஹ் இந்த உயிரை இவர்கள் திருந்து விட மாட்டார்களா அப்படிங்கிற ஒரு வாய்ப்புக்காகத்தான் போட்டு வைத்திருக்கிறான். அப்படி போடப்பட்டிருக்கிற நாம் திருந்தி நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்தி மறுமைக்காக வேண்டியே வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி நாமும் நம்முடைய மனைவி மக்களும் குடும்பமும் சமூகமும் நாளை மறுமையிலே வெற்றியடையக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதற்கான ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நாம ஏற்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனையோடு வாழ்ந்து அதன் அடிப்படையிலே மரணிக்கிற மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம் அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நாமெல்லாம் இந்த இஸ்லாம் என்கிற நேர்வழியை
மிக லகுவாக அடைந்து நம்மை முஸ்லிமாக இந்த உலகத்திலே அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிலை என்பது இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, ஒரு மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அருள் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து நம்முடைய வாழ்வை திருமறை குர்ஆன் சொல்லிய அடிப்படையிலேயும் நபி அவர்கள் நமக்கு காட்டிய அடிப்படையிலேயும் நாம வாழ வேண்டும். அப்படி வாழக்கூடிய ஒரு அடியானைத்தான் அல்லாஹ் மறுமையிலே வெற்றியடைய செய்வான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது உமை யுத்தி இல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கது ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, யார் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழுகிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றியை மறுமையிலே அடைவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிய அடிப்படையில் அந்த ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை உள்ளத்திலே உறுதியோடு ஏற்றுக்கொண்டு அதற்காக ஒவ்வொரு நாளும் நாம் செயல்பட வேண்டும். நாம் நாளைக்கு திருந்தி விடலாம், அடுத்த மாதம் திருந்தி விடலாம், இன்னும் நம்முடைய வயோதிக பருவத்திலே திருந்தி விடலாம் என்கிற அந்த எண்ணம் நம்மிடத்தில் வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யாத்தி அலைக்குமுஸ் ஸமான் இல்லல்லதி பஅதஹு அஷர்ரு மின், உங்களிடத்திலே ஒரு காலம் வருகிறது என்றால் அந்த காலம் எப்படி இருக்கும் என்றால் இந்த காலத்திற்கு பிறகு வருகிற அடுத்த காலம் இதை விட மிக மோசமானதாக இருக்கும். இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறானா, இந்த நாள் என்பது அடுத்து வரக்கூடிய நாள் இது மாதிரி உங்களுக்கு இருக்காது நன்மை செய்வதற்கு, அது இதைவிட கடுமையானதாக இன்னும் மோசமானதாக இருக்கும் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்த அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கே நாம சீர்படுத்த வேண்டும். நாம என்னென்ன அமல்களை செய்ய முடியுமோ, எப்படி நம்மளுடைய வாழ்வை மாற்ற முடியுமோ, அல்லாஹ்வுக்கும் நம்முடைய தூதருக்கும் கட்டுப்பட செய்ய முடியுமோ அது மாதிரி நிலையிலே மாற்றிக்கொள்ள வேண்டும். மார்க்கத்தை அதிகமாக படிக்க வேண்டும், திருமறை குர்ஆனை ஓத வேண்டும், நபிகள் நாயகத்துடைய ஹதீசுகளை அதிகமாக தேடி படிக்க வேண்டும். எவ்வளவோ காரியங்களுக்காக உலகத்திலே நாம நம்முடைய நேரத்தை செலவழிக்கிறோம். இந்த மார்க்கத்தை படிப்பதற்காகவும் நம்முடைய நேரத்தை செலவழிக்க வேண்டும். அதுதான் நமக்கு மிக முக்கியமானது. இந்த உலகத்துல எந்த காரியத்தையும் விட, எவ்வளவு பெரிய மிக முக்கியமான காரியத்தை விட ஒரு முஸ்லிமிற்கு மிக முக்கியமான காரியம் என்ன? அவனுடைய அல்லாஹுவை வணங்குவதும் அவனுடைய தூதரை பின்பற்றுவதும் அந்த மார்க்கத்தை அவன் தெரிந்து கொள்வதும் இதுதான் முதல் முக்கியமான வேலை என்பதை விளங்கி நம்முடைய காரியத்தை சீர்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு அறிவிப்பு, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை குளச்சல் கிளை சார்பாக ஒரு மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மாலை 6:30 மணிக்கு நடைபெற இருக்கிறது. நம்முடைய கிளையின் சார்பாக வாகன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 5:30 மணியளவில் நம்முடைய கிளையில் இருந்து புறப்பட இருக்கிறது. எனவே அதிலே கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர்கள் அதிலே வந்து அதிகமான பயன்களை பெறுமாறு கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.